வெல்கம் டு புது புது சமையல். நம்ம பார்க்க போகிற டிஷ் சூப்பரான சுவையான வெங்காய சட்னி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இட்லி தோசைக்கு செட் ஆகிற மாதிரி இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 4, காஞ்ச மிளகா 2, சிறிய நெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சமாக வெல்லம், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நம்ம இப்போ மிக்ஸி கப்பில் சேர்க்க போகிறோம். அந்த மிக்ஸி கப்பில் வெங்காயம், நம்ம கரைச்சி வச்ச புளி, அப்புறம் 2 காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்துடணும். கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துடுறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நிறைய தண்ணி விட்டிங்கன்னா வெங்காயத்தை அரைக்கிறப்ப நம்மளுக்கு தெரிச்சிடும். இப்போ ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கணும். அந்த எண்ணெய் காஞ்ச உடனேவே அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கணும். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இப்போ இதில் சேர்த்துட போகிறோம். அரைச்சி வச்ச விழுது சேர்த்த உடனே அதை நல்லா நம்ம இந்த மாதிரி கலக்கணும். பச்சை வாசனை போன வரைக்கும் அதை நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருக்கு. அதில் இருக்கிற பச்சை வாசனை போய் அது நல்லா வதங்கி வரணும். அப்போ நம்ம கரண்டியில் விடாமல் கலக்கிட்டே இருக்கணும். அடுப்பில் தீயும் கொஞ்சம் மிதமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷத்தில் அதில் இருக்கிற பச்சை வாசனை போயிட்டு நம்மளுக்கு வெங்காய சட்னி நல்லா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ இட்லி தோசை வெரைட்டிக்கு ஏற்ற சுவையான வெங்காய சட்னி ரெடி. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சமைங்க, ஜாலியாக சாப்பிடுங்க.